அனைவருக்கும் வணக்கம். சிதம்பர ரகசியம் பற்றிய தகவல்களை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வரும் பொறிதான் இன்றைய மின்சாரம். கைலையில் நடக்கும் ஈசனின் திருக்கல்யாணத்தை அகத்தியர் நேரடியாக பொதிகையில் இருந்தபடியே பார்த்தார். அதுதான் இன்றைய வீடியோ கால். மகாபாரதத்தில் காந்தாரிக்கு பிறந்த குழந்தைகள்தான் இன்றைய டெஸ்டியூப் பேபி. சித்தர் அகத்தியரும் தேரையரும் சேர்ந்து ஒரு நோயாளியின் மண்டையை பிளந்து அதிலிருந்த தேரையை எடுத்தனர். அதுதான் ஓப்பன் ஹெட் சர்ஜரி. ராவணனின் புஷ்பக விமானம்தான் இன்றைய ஏரோப்ளேன். மகாபாரதத்தில் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரங்கள் தான் இன்றைய நியூக்ளியர் பாம். இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது ஆகாயம்தான். ஆகாயத்தில்தான் அனைத்து விதமான ரகசியங்களும் புதைந்திருக்கின்றன. வேவ்ஸ் எனப்படும் அணு அலைகள்தான் மின்காந்தமாக அதி ரகசியமாக எண் அலைகளாக சூட்சமங்களாக ரெக்கார்டாக வானில் இருப்பதாகவும் அந்த இடமே சிதம்பரத்தில் காணப்படும் வெட்டவெளி ஆரத்தி என்கிறார்கள். இந்த ஆரத்தியில் நாம் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் பல கோடி முறைகள் கூறுவதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். சிதம்பரமே உலகின் மையப்பகுதி என்றும் நம்புகிறார்கள். சிதம்பர நடராஜர் கோவிலுக்குள் நடராஜர் சந்நிதிக்கு அருகில் இருப்பதுதான் சிதம்பர ரகசிய பீடம். ஒரு சிறிய வாயில் போல் அமைந்திருக்கும். இந்த அமைப்பில் உருவம் ஏதும் வைக்கப்படவில்லை. பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பரிபூரணமான வெட்ட வெளியே இறைவன் என்பது இதன் ரகசியமாகும். சிதம்பர ரகசியத்தின் வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்ட போது அங்கு சிலையோ வேற காட்சிகளோ தென்படாது. இறைவன் மனக்கண்களால் தரிசிக்க வேண்டிய உருவமற்றம் என்பதாகும். அருவம் வடிவமாக இறைவன் இருப்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியமாகும். தெய்வீகத்தை எல்லாராலும் நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களின் கண்கள் மட்டுமல்ல, மனதால் கூட உணர முடியும். மனிதனே இந்த உலகில் நாம் சேர்த்து வைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இறைவன் ஆகாய வடிவில் வந்து உணர்த்துவதாக கூறப்படுகிறது. இந்த ரகசியத்தை தரிசித்தால் பிறவி பயனை அடையலாம். அடுத்தது ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம் ஒரு பிரம்மாண்ட விழாவாக நடைபெறுகிறது. அப்பொழுது இந்த தலம் வருவது ஜென்ம பிராப்தம் என்கிறார்கள். ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன? மகா அபிஷேகம். அதுதான் ஆணி திருமஞ்சனம். சிவபெருமானுக்கு நித்தமும் அபிஷேகங்கள் உண்டு. ஆனால் ஆடலரசன் நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் 6 அபிஷேகங்கள் மட்டும்தான் 3 முறை திதியில் 3 முறை நட்சத்திர நாளில் நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்திரமும் சிதம்பரத்தில் கொண்டாடப்படுகின்றன. கோடை வெயில் காலத்தில் அக்னி நட்சத்திர காலம் முடிந்ததும் ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. மழை பெய்ய வேண்டி 14 உலகையும் தன் நடனத்தால் படைத்து காத்து ஆட்கொள்ளும் சிவபெருமானின் மனமும் திருமேனியும் குளிர வேண்டி ஆணி திருமஞ்சன விழா ஆகாய ஸ்தலமான கனக சபையில் கொண்டாடப்படுகிறது. சிவனின் நடனத்தை காண அனைவரும் துடிக்கின்றனர். அந்த நடனமே அனைத்து ஜீவன்களின் பிறப்பு இறப்பு ரகசியத்தை சொல்லும் பரம ரகசியமாகும். அன்னை சிவகாமியையும் 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்வார்கள். நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையுடன் காட்சி தர பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் என 36 திரவியங்கள் கொண்டு விடிய விடிய அபிஷேகங்களை பார்க்க கண்கோடி வேணும். பின்னர் இருவரும் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு சிற்சபையில் எழுந்தருள்வார்கள். ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்தில் பார்த்தால் முக்தி நிச்சயம் என்கிறார்கள். ஆணி திருமஞ்சனத்தில் முக்கியமான ஒன்று தேரோட்டம். தேரோட்டத்தின் போது தேர் வடத்தை தொட்டாலே பல ஜென்மங்கள் பாவங்கள் நீங்கும் என்கிறார்கள். ஆகவே வாழ்நாளில் அனைவரும் ஒரு முறையாவது கட்டாயம் சிதம்பர ரகசியத்தை பார்க்க வேண்டும். ஆணி திருமஞ்சனத்தில் கலந்து கொண்டு அவருடைய அபிஷேகங்களை நாம் தரிசிக்க வேண்டும். தேரோட்டத்தில் கலந்து கொண்டு அழகிய நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் நாம் தரிசிக்க வேண்டும். மன்னாதி பூதமொடு வெண்ணாதி அண்டம் நீ மறைநான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புதலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ அருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்தவரும் நீ புகழொணா கிரகங்கள் 9 நீ அந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய சீவகோடி ஈன்ற அப்பனே
என் குறைகள் யாருக்குரைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராசனே. நன்றி. நற்பவி.